என்னோட பேர் வந்து குமுதா. நான் வந்து என்னோடய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படிங்கிற பிளேஸ் தான் எங்களோட ஊர். நான் வந்து இந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட இந்த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2022 வந்து யூஜி டிகிரி முடித்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2023 குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கரெக்டாக 1 இயர் படித்தோம். 2024 ஜூன் 9 எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வழியில் என் கூட பயணித்த எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பொண்ணு 3 பசங்க. ஸோ அவங்க 2 பேரும் இவ்வளோ வருஷம் உழைச்சதை ஃபுல்லாமே எங்கள் கல்விக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சீக்கிரம் படித்து வேலைக்கு போனால் தான் எங்கள் அம்மா அப்பாவை இந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தம்பிங்களையும் நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியுங்கிறது தான். ஸோ அதுதான் காரணம். அதுக்கப்புறம் முக்கியமாக நன்றி சொல்லணுன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி சித்தப்பா. ஏன்னா நான் தூத்துக்குடியில் வந்து எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டிலேருந்து தான் படித்தேன். ஸோ 2 பேரும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பா ரொம்ப தூரமாக இருந்தாங்க. நாங்கள் ஈரோடில். ஸோ அங்கே இருந்தாங்க. பட் எங்கள் சித்தி சித்தப்பா வந்து என் கூட இருந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரியே சித்தி பசங்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பங்கு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வெற்றி கிடச்சிருக்காது எனக்கு. ஏன்னா என்னோடய வெற்றி அவங்க வெற்றியாக கொண்டாடினாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சு, ஜெயா. இப்போ கூட ஸ்டடி ஹாலில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அப்புறம் நிறைய அக்காங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த அகாடமியில் நான் பார்த்து பேசின ஒவ்வொருத்தங்களுமே எனக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு யாருன்னா ஸோ எனக்கு வந்து இதெல்லாமே இவங்க என்னோடய பாதையில் என்னோடய வழி நடத்தி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் எக்ஸாம் எழுதி ஒரு கிளியர் பண்ணி இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அகாடமி. ஏன்னா அகாடமியில் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ், அப்புறம் நான் யூஸ் பண்ண ஸ்டடி ஹால், இதுதான் வந்து நான் இங்கே வெற்றி அடைஞ்சு நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஏன் இதை படிக்க வர்றீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்கன்னு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த காரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அது வந்து கண்டிப்பாக உங்களை அந்த இலக்கை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஸோ காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஏன்னா நம்ம நம்பினா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். சுற்றி இருக்கிறவங்க நம்பாதது எந்த இதுவும் கிடையாது. நம்மளை நம்பணும், நம்மளால் முடியும்னு நம்ம நினைக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் போட்டாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க்கு போட்டாலும் சரி, அதை கன்சிஸ்டன்சியாக போடுங்க. அதுதான் கண்டிப்பாக நம்மளை வந்து வெற்றியில் கொண்டு போய் நிற்கும். ஏன்னா என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு வந்து குரூப் எக்ஸாம்ஸ் பற்றியான அவேர்னஸ் வந்துருச்சு. அப்போவே எனக்கு வந்து இதை பற்றியான அறிமுகம் பண்ண என்னோடய டியூஷன் சார் பிரகாஷ் சார், அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் தமிழ் டீச்சர் முனியாண்டி சார், இவங்க வந்து எனக்கு அப்போவே இதுக்கான அறிமுகத்தை கொடுத்துட்டாங்க. பட் என்னால் அப்போ ஃபுல் டைம் படிக்க முடியல. நான் காலேஜ் போயிட்டு டைப் ரைட்டிங்லாம் போயிட்டு வர்ற ரிமைனிங் டைமில் ஏதாவது ஒரு நாள் படிப்பேன், 2 நாள் படிப்பேன், அப்புறம் விட்டுருவேன். ஸோ இப்படி அதோட டச்சில் இருந்தேன். பட் இடையில 1 இயர் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பயணத்தை தொடங்கினேன். அதுலேருந்து இங்கே வந்து கிளியர் பண்ணி நிற்கிறேன். ஸோ எனக்கு இந்த வழிகாட்டுதலில் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் சித்தி சித்தப்பா அவங்க பசங்க எல்லாத்துக்கும், அப்புறம் தம்பிங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இன்னும் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நான் படிக்கிறதுக்கு. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்பா அன்னைக்கு வர முடியல, பட் நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அப்பாவை கூட்டிகிட்டு வருவேன். தேங்க்யூ. எல்லோரும் நல்லா படிங்க. ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூரஜ் அகாடமிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். குமுதா வந்து நான் சித்தப்பா தான். ஈரோட்லேருந்து இங்கே எங்கள் வீட்டில் உட்காந்து தான் படிச்சிருந்தா. பார்த்திங்கன்னா
காலைல 9 மணிக்கு கிளம்பி வந்துட்டு திரும்ப 5 மணி தான் வீட்டுக்கு வருவாள். வந்துட்டு ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிட்டு திரும்பவும் படிச்சுட்டே இருப்பாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. செல்ஃபோனை பார்த்தோம், யூடியூப்பை பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பிள்ளை, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இப்படி பார்த்ததே இல்லை. அந்தளவுக்குள்ள படிச்சுக்கிட்டே இருப்பாள். ஒரு சில நாள் பார்த்தா அப்படியே அந்த புக்கில் தலையை வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுவாள். அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்றைக்கி ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருக்காங்க. ஆண்டவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லார் பெற்றோர் தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். கூலி செஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு 4 குழந்தைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு ஒரு குழந்தையா இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அதனால் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை இங்கே சுரேஷ் சார் யூனிவர்சிட்டி கொண்டு வந்து பசங்களை படிக்க வச்சோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பரமான வார்த்தைகள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.